நாங்க என்ன பண்றோம்னா செம்மண் எடுத்து அது கூட கொஞ்சம் எம்சாண்ட் கொஞ்சம் சிமெண்ட் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றா பிரஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு மேல கரண்ட் தேவைப்படாது, மேனுவலா மிக்ஸ் பண்ற மாதிரி தான். அதனால கம்ப்ரஸ் பண்ணும்போது அது மண்ணு ஒன்னோட ஒண்ணு வந்து நல்லா பிணைஞ்சிக்குது. நல்லா கம்ப்ரஸ் ஆகும்போது அது வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும். நார்மலா சுட்ட செங்கலோட இந்த சுடாத செங்கலோட ஸ்ட்ரென்த் வந்து டபுள் மடங்கு அதிகம். அதுல நாங்க லேப்லயும் ப்ரூவ் பண்ணிருக்கோம். அது ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு. சுட்ட செங்கலை விட சுடாத செங்கல் இந்த இது கம்ப்ரஸ் பிளாக்கு வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாவே இருக்கும். அதனால இது பயப்படவே தேவையில்ல. நீங்க கல்ல எடுத்து தண்ணியில போட்டு வச்சு பார்த்தாலுமே அது கரையவே கிடையாது. அதனால இது வந்து பிரச்சனை இல்லை, பயப்படவே தேவையில்லை. 100% சேஃப் தான் இது. இந்த டீபாய் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் நாம என்ன பண்ணுவோம், டீபாய் போடுறதுக்கு கடையில் போவோம், ஃபர்னிச்சர் ஸ்டோருக்கு போவோம், நிறைய மாடலாக இருக்கும், அதில் கிளாஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இந்த இதுக்கு சஸ்டைனபிளாக நம்ம போகும்போது இதுவுமே பாருங்க, இது ஒரு தூக்கி போட்ட ஒரு மரம் தான். இது அழகா வந்து ஒரு சின்ன தூக்கி போட்டோம். இது ஒரு லுக்கே பாருங்க, ஒரு அஸ்தட்டிக்காக அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுதான் நம்ம சுற்றி எல்லாமே இருக்கு. அதை நம்ம எப்படி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதான் நமக்கு ஒரு சின்ன தேடல் தான் எனக்குள்ள இருந்தது. அதை எடுத்து பண்ணதுனால இது அழகா வந்தது. அதே மாதிரி இந்த தரையை பார்த்தீங்கன்னா நார்மலா இது போடல, பழங்காலத்துல உள்ள ஆக்சைட் ஃப்ளோரிங்னு சொல்லுவாங்க. டைல்ஸ் போடாம இந்த இது போடும்போது நமக்கு நடக்க நல்லா இருக்கும். நம்மளுக்கு வழுக்கிறது, கால் வலிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எத்தனை நாளாலும் ஃபேட் ஆகாது, அப்படியே அழகாவே இருக்கும். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்ன வருது அப்படின்னா, இந்த எப்படி சிமெண்ட் இல்லாம பூசிருப்பாங்க, எதை வச்சு பூசினீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எப்படி இது நடந்துச்சு? இது இந்த பிக்ஸ் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது ஒன்னோட ஒண்ணு நம்ம ஜாயின் பண்றதுக்கு மட் மாட்டு தான் யூஸ் பண்றோம். நாங்க என்ன பண்ணோம்னா செம்மண் எடுத்துக்கிறோம். செம்மண்ணை வந்து நல்லா தண்ணியில போட்டு ஊற வச்சு நல்லா காலால மிதிச்சு அது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அந்த ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையில பாண்டிங்காக நம்ம மட் மாட்டு தான் யூஸ் பண்றோம். அது நல்லா யூஸ் பண்ணும்போது செம்மண்ணுக்கு நார்மலா வந்து நல்லா பசத்தன்மை அதிகமா இருக்கும். அப்படிங்கும் போது ஒரு கல்லு இருக்குள்ள ஜாயின் பண்ணும் போது நல்லா கெட்டினா பிடிச்சிக்கும். அதுல வந்து கரைய விடாது, நல்ல லைஃபும் நல்லா வரும். மட் மாட்டர் யூஸ் பண்ணிட்டு அது கடைசியா பாயிண்டிங் பண்ணிடுவோம். இந்த ஃபினிஷிங் இருக்கு பாருங்க, இந்த பாயிண்டிங் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது நேச்சுரலாவே இருக்கு. பூச தேவையில்லை. இப்போ இது ஆணிலாம் அடிக்கிறோம் பாருங்க, ஆணி அடிக்கிறோம். நார்மல் பில்டிங்ல ஆணி அடிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி நம்ம பண்ணலாம். செங்கல் உடைஞ்சு போயிடும், புட்டுட்டு போயிடும் அப்படின்றலாம் பயப்பட தேவையில்லை. இந்த ஆணிகளால அடிக்கவே முடியல, அவ்வளவு ஹார்டா இருக்குது, அவ்வளவு ஸ்ட்ராங். ஏன்னா அது வந்து சுட்ட செங்கல்ல கூட உங்களுக்கு வாய்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு கேப் இருக்கும். ஏன்னா அது கிளே வச்சு அழுத்து கையில தான் இது பண்றாங்க. ஆனா இதுல வாய்ட்ஸே இருக்காது. ஏன்னா நல்லா கம்ப்ரஸ் பண்ணிடுறோம், வாய்ட்ஸ் இருக்காது. அதனால கல்லு ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஓகே. இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்றது அப்படிங்கிறது நார்மல் வீட்ல வேற மாதிரி இருக்கும். டக்குன்னு வந்துட்டு உடைச்சு பண்ணிடுவாங்க. இது எப்படி நீங்க எப்படி பண்ணீங்க? முடிச்சுட்டு பண்ணீங்களா இல்ல பண்ணும்போதே பண்ணீங்களா? எலக்ட்ரிக்கல் வந்து இந்த இது ப்ரீ பிளானா இருக்கும். நம்ம இந்த பிளான் பண்ணும்போது எங்கெங்க நம்மளுக்கு பாயிண்ட் வருது, எங்க இதுன்றது ப்ரீ பிளானா பண்ணிட்டு நம்ம பண்ணும்போதே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கட் பண்ணி நம்மளுக்கு இது பண்ண தேவையில்லை. சோ இதெல்லாம் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் யார் பண்ணா? நீங்க தான் பண்ணீங்களா? நான் எலக்ட்ரிக்ஸ் முடிச்சிருக்கேன். அதனால நான் எனக்கு தெரியும் இது எப்படி பண்ணணும், எப்படி குவாலிட்டி மெயின்டைன் பண்றோம், என்ன இதுல பண்ணணும்னு தெரியும். அதனால எல்லாமே பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுது, நீங்க பண்ணிட்டீங்க. பட் இது நீங்க சொல்றதுக்கு முன்னாடி வீட்ல சொல்லிருப்பீங்கல்ல, இது மாதிரி பண்ணலாம் கட்டலாம் அப்படின்னு. வீட்ல என்ன சொன்னாங்க? வீட்ல என்ன சொன்னாங்கன்னா யாரும் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா எங்க வீடே பழைய வீடு மண் வீடா இருந்தது. மழை பெஞ்சா கரைஞ்சு போயிடும், இந்த மாதிரி நிறைய தொலைகள் இருந்ததுனால அதை டெமாலிஷ் பண்ணிட்டு தான் இது பண்ணாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் இது பண்றதை பார்த்துட்டு அவங்களும் வீட்டுல இருந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப எல்லாமே இந்த வீட்டுல தான் இருக்காங்க.